ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஒரு அருமையான பொக்கே செய்யறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பாருங்கள் இந்த ரோசஸை எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக சாட்டின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி தான் இந்த ரோசஸ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இதுக்கு பொக்கே எப்படி ரெடி பண்ணணும், யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணலாம், நீங்கள் மேரேஜுக்கு போனாக்கா அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த ரியல் பூ வாங்கி கொடுக்கறதுனால பாருங்களேன், அது ஒரே நாளில் வீணாயிடும், அது தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இதை மாதிரி உங்கள் கையாலே செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது சேட்டின், இது வீணாகவே ஆகாது, வாஷபிள் தான். நீங்கள் அழகாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணாடி அலமாரி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த அலமாரியில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அது அழகாக நிறைய பேர் இப்போ நிறைய ஷோ கேஸ் செய்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இது பாருங்கள் ஒரு நிமிஷம். அதாவது இது மாதிரி உங்களுக்கு லேஸுங்க கடையில் விற்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேஸுங்க உங்களுக்கு கடையில் விற்கிது. இது மாதிரி நம்ம லேஸுங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த ஒரு கீரை வாட்டத்துக்கு என்ன வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம இந்த பிரியாணிலாம் வாங்குவோம் இல்லைங்களா, நல்ல பெரிய பெரிய இதில் ஹோட்டலில் வாங்கும்போது இதை மாதிரி நமக்கு ஒரு பவுல் கொடுப்பாங்க. அந்த பவுல் தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்து இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி லேஸ் வச்சு இதில் அப்படியே நான் ஒட்டிட்டேங்க. பாருங்கள், ஒரு அழகான பவுல் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக டிசைன் பண்ணி இதை ஒட்டிட்டேன். வந்துருச்சுங்களா. அப்புறம் அதில் நம்ம உள்ள தர்மாக்கோல் வச்சுட்டு ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தர்மாக்கோலில் ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுற்றி நம்ம கிஃப்ட் பேப்பர், டிரான்ஸ்பேரண்டான ஒரு கிஃப்ட் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை இதில் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம செய்யறதுக்கான பொக்கே. இப்போது பூ எப்படி செய்யுது நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், அதுலேயே அழகாக நம்ம ரிப்பன் அழகாக தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அழகாக ரிப்பன், அதே மாதிரி 4 சைட்லேயும் ரிப்பன் தொங்க விடலாம். இது ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போது நம்ம பூ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பூ செய்யறதுக்கு நம்ம சாட்டின் கிளாத்துங்க வாங்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் என்னென்ன கலரில் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரோஸ் செஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்களேன், எல்லா கலரும் அழகாக இருக்கும். செய்யலாம். இது வாங்கணும். அப்புறம் ரோஸ் செய்யறதுக்கு முக்கியமாக இந்த கம்பி வாங்கணும், கோல்டன் கம்பி. இது 200 கம்பி இருக்கும், 200 ருபீஸ் இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஃபெவிபாண்ட் இந்த இலைகளை வச்சு ஒட்டுறதுக்காக லாஸ்ட்டில் சும்மா டெக்கரேட்காகன்னு வச்சுக்கோங்களேன், அது. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இலைகள் வாங்கிக்கலாம். இது ஒரு இலைகள் 150. இது 150 தான் ஒரு இலை. அதே மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி டேப்புன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அந்த ஒற்றை டேப். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுதான் த்ரெட்டு. இதை வச்சு நம்ம அழகாக எப்படி ரோஸ் செய்யறது நம்ம பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம பெட்டல் செய்கிறதுக்கு நம்ம துணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த பெட்டலுடைய அளவு 12 x 12 நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 10 x 10, 8 x 8, 6 x 6 எந்த சைஸ் வேணும் எடுத்துக்கலாம், 7 x 7 இது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து தான் அந்த பெட்டல் வரும். அதே சமயம் பூவும் அந்த அளவுக்கு தான், சின்னதாக வரலாம், பெருசாக வரலாம். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல் எப்படின்னாக்கா இப்படி ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. அது எப்படி செய்கிறேன்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இதை இப்படி பாதியாக மடக்கிறோம். இதை இந்த விரலால் பிடிச்சிக்கிறோம். இதை எடுத்து இப்படி மடக்கிறோம். இதையும் இப்படி பிடிச்சிக்கிறோம். இதை அப்படியே பாதியாக மடக்கிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபினிஷிங்லாம் விசிறலாம் ஒன்றும் தெரியல இல்லைங்களா, எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி தான் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, ஒரு பாதி இது வரைக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது, இப்படி தான். இந்த கோட்டுக்கு இந்த பாதி. அதே மாதிரி இதை தூக்கிட்டு இது மேலே. அதே மாதிரி இதுவும் அப்படி வரக்கூடாது. இப்படிலாம் வந்தாக்கா நீங்கள் மடக்கி பாருங்கள், இப்படி தெரியுது பாருங்கள், இது மாதிரிலாம் தெரியக்கூடாது. அதுக்காக தான் இப்படி வச்சுட்டுமா, நல்லா கையால் இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு பாதியாக மடக்குங்க. பெட்டல் ரெடி. நமக்கு 8 பெட்டல் தேவை இல்லைங்களா, நம்ம 8 பெட்டல் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த 8 பெட்டலையும் வச்சு நம்ம எப்படி இப்போ பூ செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் எடுத்துக்கிறோம். அதை பாருங்கள், இப்படி ரோல் பண்ணுறோம். இப்போது நம்மகிட்ட இருக்கிற த்ரெட்டால் ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைட்டாக இருக்கும் கையில்.
இப்போது அடுத்த பெட்டல் எடுக்கிறோம். இது நீங்கள் அழகாக அடுக்கிறது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நீங்கள் அடுக்கணும். பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பெட்டல். செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் இன்னும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுத்து. இப்போ அடுத்த பெட்டல். இந்த பாருங்க, இதுக்கு இப்படி இருக்குல்ல, இந்த சைடில் இது வைக்கணும். அப்போ இது இந்த சைடில் வரும். புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், ஈஸியாக இருக்கும் அது. இந்த பெட்டல் விரிஞ்சிருக்க, இப்போ இந்த சைடை மூடிட்டு இப்படி வைப்போம். ரோஸ்லேயே நிறைய வெரைட்டி செய்யலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் பாருங்களேன். ஒன்றும் ஈஸி மெத்தட்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது இப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோஸை விட இந்த சேட்டினில் செய்கிறதாங்க ரொம்ப அழகு. ஆர்கண்டியில் செய்யலாம். சேட்டின் ரோஸஸ் ரொம்ப அழகு. அதான் சொன்னேன், இதை வாஷ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று, இது லாஸ்ட் ஒன். ரொம்ப அடுக்க வேண்டாம். உங்களால் இந்த இடத்த பிடிக்கிறதே கஷ்டமாயிடும் பாருங்களேன். இந்த பிடிக்கணும், அப்புறம் விரியும். அதனால் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதுவே பாருங்களேன், விரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இப்படி நம்ம செஞ்சிடுறோம். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் கூட இதனால் நூல் போட்டு கட்டிக்கலாம். இப்போ நான் என்ன செய்வேன், நம்ம கம்பி இதை அப்படி மடிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு இப்படி சுற்றிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வந்துருச்சு அவங்களுக்கு. சூப்பரான ரோஸ் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இந்த டேப் எடுத்துப்போம். டேப் எடுத்துட்டு இப்போ இந்த கம்பி சுற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த கம்பி தெரியாமல் நாம் இந்த டேப்பை சுற்றுறோம். இது உங்களுக்கு ஸ்டிக் ஆகும், அப்படியே ஒட்டிக்கும் பாருங்களேன். கீழ் வழியாக அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். நீங்கள் அழுத்தி சுற்றும் போதே அது அப்படியே ஒட்டிக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ நீட்டு வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை அப்படியே சுற்றிடும். இது கீழே நம்ம அந்த தர்மாக்கோலில் நம்ம சுருவோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுடுவோம். அவ்வளோதான். இப்போது இந்த லீஃபை நீங்கள் அழகாக அப்படியே செஞ்சுக்கலாம். அழகாக பெட்டல்ஸ்லாம் விரித்து விட்டுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், இப்போது நான் இந்த இலைகளை இதில் வைக்க போகிறேன். புரியுதுங்களா? இலைகளை வச்சுட்டு இது எப்படி நிற்கும், திருப்பம் இந்த டேப்பை போட்டு இந்த இலைகள் மேலேயே அப்படியே நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக நிடும். நீங்கள் எவ்வளோ சுற்றுங்களோ அவ்வளோ திக்காக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு அழகான ரோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இல்லை? அவ்வளோதான். இப்போது இதை மாதிரி நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ ரோசஸ் இருக்கா இது மாதிரி. இது இப்போ நீங்கள் இந்த பட்ஸு எப்படி செஞ்சோன்னு நினைப்பீங்க. 2 பெட்டல் தான் நம்ம செஞ்சிடலாம்.
உங்களுக்கு புரியுதுங்களா? 2 பெட்டல் இதாக போதும். அதை வச்சு இதை ஜாயின் பண்ணி இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். பாருங்கள், இது எல்லாமே நம்ம க்ரீன் டீ போட்டு அழகாக இப்போது சுற்றிட்டு போகிறோம். பாருங்களேன், இதில் நான் எத்தனை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக எத்தனை சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? எப்படி இதுன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எல்லா கம்பியும் ஒன்றா சேர்த்து அப்படியே கட்டிட வேண்டியது தான். நீங்கள் இப்படியே கூட ஒரு பொக்கே கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இதுவும் உங்களை சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த பொக்கேயும் அழகாக இருக்கும். இது மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ செஞ்சால் தான் அந்த பெரிய பொக்கே கிடைக்கும் நமக்கு. நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும். நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா அழகாக இருக்கும் பாருங்களேன். இந்த பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எனக்கு 1 மீட்டர் ஆச்சு. கரெக்டாக 1 மீட்டரில் எனக்கு எத்தனை ரோசஸ் வந்திருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா? இவ்வளோ ரோசஸ் எனக்கு 1 மீட்டராக கிடச்சிது பாருங்கள் ஃப்ரெண்ட். அவ்வளோ ரோசஸ் கிடச்சிது. சரி, இதை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதை அப்படி முடிச்சு விட்டுருவோம். இதை செட் பண்ணுறது தான் உங்களுக்கு மெயினான ஒரு வேலை. இதில் நீங்கள் அப்படியே உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதில் வச்சு இப்படியே நம்ம சொருவிட்டே வர வேண்டியது. பாருங்கள், இப்படி சொருவுருமா? தர்மாக்கோலா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அழகாக அது உள்ளே இறங்கிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கங்கேயும் ஹோல்ஸ் போட்டுடுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நான் உங்களுக்கு இப்போ திக்காக காட்டினேன் பாருங்களேன். இதை நடுப்புறேன். நிறையா பட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே நடுப்புற வச்சிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், எப்படி வச்சுன்னு வரேன் பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா இதில் செட் பண்ணியே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கே புரியும். அதை செய்யும் போது நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அழகாக. எங்கெங்கே வைக்கிறது பாருங்கள். அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். பக்கத்தில் உங்களுக்கு எத்தனை ரோஸ் இருக்கோ அந்த ரோஸ் எல்லாம் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டே வர வேண்டியது. எங்கெங்கே கேப் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பொக்கே ஷேப்புக்கு வந்தவுடனே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். புரியுது உங்களுக்கு? பாருங்க, இப்போ அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். அப்படி விட உங்களுக்கு செட்டில் ஆகிடும் பாருங்கள். எங்கெங்கே ஹோல்ஸ் நம்ம வச்சுருக்கோம், என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே வரும். என்னால் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா இருக்கா பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு செட் பண்ணும்போது வீடியோ எடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் என்னால் காட்ட முடியல. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்படி தான் இந்த பாருங்கள். அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைக்க அழகாக வந்துடும். உங்களுக்கே புரியும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தானே. உங்களுக்கு கீழே இருக்கிற பாஸ்கெட் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே அடிக்கிட்டே போட வேண்டியதான். நீங்கள் ரோஸஸ் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் எப்படி ரோஸ் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அது உள்ளே அழகாக அந்த பவுலுக்குள்ளே ஒரு தர்மாக்கோலை வச்சுட்டு அது மேலே நீங்கள் அப்படியே அடிக்கிடலாம். கூட கொஞ்சம் ஃபெவிபாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ஒட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒன்று கூட வெளியவே வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஒட்டுறேன் என்னன்னாக்கா, இந்த லீஃப்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஃபெவிபாண்ட் கொஞ்சம் வச்சு இப்போ யூஸ் பண்ணி ஃபெவிகால் அல்லது ஃபெவிபாண்டு யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. அப்படியே இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். காஞ்சிச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். உங்கள் மேரேஜ் யாருக்காவது உங்கள் வீட்டில் இருந்தாக்கா நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.